ஈரான் வந்து இந்த போரை எதிர்பார்த்தது போல 4 லேயர்ஸ் டிஃபென்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு கமேனி இருந்தால் அடுத்தது யார், இப்போ இருக்கிற கமேனி கொல்லப்பட்டால் அடுத்தது யார், அவர் கொல்லப்பட்டால் அடுத்தது யார், இப்படி வந்து 4 லேயராக அவங்க வந்து ஏற்கனவே மாற்றுகளை ஏற்படுத்தி, கமேனிக்கு மட்டுமல்ல பல்வேறு கட்டங்களில் இராணுவ அதிகாரிகள், வெளியுறவுத்துறை அமைச்சர், ஈரான் ஜனாதிபதி எல்லாத்துக்குமே வந்து மாற்று ஏற்பாடு செய்திருக்கனால இவங்க வந்து கமேனியை வந்து கொன்றால் என்னென்ன நடக்கும் என்று அமெரிக்கா எதிர்பார்த்ததோ அது வந்து இன்றைக்கு அங்கே வந்து நடக்கலை. சவுதி அரேபியா, பஹ்ரைன், துபாய், அதுக்கு பிறகு ஜோர்டான், இங்கே இருக்கிற பல்வேறு அமெரிக்க தளங்களை அடின்னு அடித்து நொறுக்கிட்டாங்க ஈரான். ஆகவே சில இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பகுதிகளில் இருந்த அமெரிக்காவின் கண்களையும் காதுகளையும் ஈரான் அழித்து விட்டது என்று சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ரேடார்கள் பூராவும் அழிச்சிட்டாங்க. ரேடார்கள் அழித்ததுனால ஈரானுடைய ஏவுகணைகள் எங்கேருந்து வருது, ட்ரோன் எங்கேருந்து வருதுன்னு இப்போ அமெரிக்காவில் மேக்சிமம் கண்டுபிடிக்க முடியல. முதல்லாம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியுதா. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி போய் டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஈரானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இன்றைக்கு வந்து பார்க்கப்படுகிறது. யார் வந்து ஈரானுக்கு வந்து ஆதரவு தர்றாங்க அப்படி என்று சொன்னால் 2 முக்கியமான தேசங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ரஷ்யா, இன்னொன்று வந்து சீனா. ரஷ்யா என்ன உதவி பண்ணுறாங்க, நிறைய ஏவுகணைகள் தந்திருக்காங்க. அதே மாதிரி வான் பாதுகாப்பு சாதனங்கள், ஏர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் தந்திருக்காங்க. சீனா வந்து ஜெட் விமானங்களை தந்திருக்காங்க. அந்த ஜெட் விமானங்களை இன்னும் ஈரான் வந்து பயன்படுத்தலை. ஆனால் சீனா செய்கின்ற ஒரு மிகப்பெரிய உதவி ஈரானுக்கு என்னன்னாக்கா, தன்னுடைய சேட்டலைட்டில் இருந்து எலக்ட்ரானிக் உளவு செய்திகளை அப்பப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க ஈரானுக்கு தர்றாங்க. எங்கே வந்து அமெரிக்காவுடைய கப்பற்படை நிற்கிது, எந்த விமானம் கிளம்பு வருது, என்ன தாக்க வருதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சீனாவும் தர்றதுனால ஈரான் ஒருவருக்கு வந்து தன்னை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அதற்கு வந்து பயன்படுகிறது என்பது இப்போ இருக்கின்ற மிக முக்கியமான. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 நாட்களுக்கு பெட்ரோல் வந்து ஸ்டாக்கில் இருக்குது என்று சொல்கிறாங்க. ஸோ ஒரு 25 நாளைக்கு கொஞ்சம் வந்து நம்ம நிம்மதி பெருமிச்சு விடலாம். இப்போ அரசாங்கம் ஏதோ 5-6 வாரம் இருக்குங்கிறாங்க. ஆனால் எல்பிஜி பாதிச்சிருச்சு. ஆக வந்து எல்பிஜி கேஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. 60 ரூபா விலை ஏற்றிட்டாங்க வீடுகளுக்கான சிலிண்டர். கமர்ஷியல் சிலிண்டரை சப்ளைவை நிப்பாட்டிட்டாங்க. இன்றைக்கி பெங்களூர் ஹோட்டல் அதிபர் சங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இன்னையிலேருந்து பெங்களூரில் ஹோட்டல்கள் செயல்படாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்படி இந்தியா பூரா ஹோட்டல்கள் செயல்படாமல் போனால் என்னத்துக்காரது? ஆகவே இந்தியாவுடைய வாசப்படியே தட்ட ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை. இது இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் யார் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறாங்களோ அந்த தேசங்களின் கப்பல்களை நாங்கள் ஹோர்மஸ் வழியாக அனுப்ப ரெடி என்று சொல்லியிருக்காங்க. இந்தியா பகிரங்கமாக சொல்ல முடியல, அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை. ஆகவே இந்தியா பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு மோடி அரசாங்கத்துடைய தப்பான கொள்கைகள் காரணம். ஈரான் இஸ்ரேல் இந்த போருக்கான அடிப்படை காரணங்கள் பின்னணி என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க தொடர்? இந்த போரை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா ஒரு 3 மிக முக்கியமான காரணங்கள் வந்து இருக்கு. ஒன்று வந்து அமெரிக்கா வளைகுடாவில் இருக்கின்ற இயற்கை வளங்கள், மிக குறிப்பாக வந்து எரிசக்தி வளங்கள், அவை அனைத்தும் வந்து தன்னுடைய கட்டுப்பாடுகள் வந்து இருக்கணும் என்று நினைக்கிறாங்க. எப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டது என்று சொன்னால் அந்த அரசாங்கத்தை அவங்க வந்து தூக்கி எறிஞ்சிருக்காங்க, அந்த தலைவர்களை வந்து கொன்றும் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் என்று சொன்னால் 1951 முதல் முறையாக வளைகுடா பகுதியிலேயே தேர்தல்கள் நடக்குது. அந்த தேர்தல் மூலமாக முகமது மசாடோ என்றவருடைய தலைமையில் ஒரு ஆட்சி அமைக்குது. அந்த ஆட்சியை வந்து ஈரானிய கம்யூனிஸ்ட் கட்சி டூடே பார்ட்டி வந்து வலுவாக அந்த ஆட்சியை ஆதரிக்கிறாங்க. அவர்கள் அப்போ வந்து அங்கே செயல்பட்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் எண்ணெய் வயல்களை தேசியமயமாக்கிறதுக்கு ஈரான் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானம் போட்ட காரணத்திற்காகவே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமும் அமெரிக்காவுடைய சிஐயும் சேர்ந்து அந்த ஆட்சியை தூக்கி எறிந்தார்கள். அதோடு அது முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு வந்து பஹல்வி ஷா என்பவருடைய ஒரு மன்னராட்சியை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. பிறகு 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சி என்பது நடக்குது. இஸ்லாமிய குடியரசு வந்து அமையுது. அந்த இஸ்லாமிய குடியரசு தங்களுக்கு பாதகமாக இருக்கும் என்று நினைத்த காரணத்தினால 1980 சதாம் ஹுசேனை வந்து தூண்டி விட்டு சதாம் ஹுசேனுக்கு நிறைய ஆயுதங்களை தந்து ஈரான் ஈராக் போரை நடத்தினாங்க. அந்த போர் 8 ஆண்டுகள் நடந்தது. இரு தரப்பிலும் ஒரு 5-6 லட்சம் பேர் இறந்து போனார்கள். பிறகு அந்த போர் யாருக்கும் வெற்றி இல்லாமல் முடிஞ்சது. அதே சதாம் ஹுசேன் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிய பொழுது சதாம் ஹுசேனை வந்து அவங்க வேட்டையாடி
ஈராக்கை வந்து துவம்சம் செஞ்சு கடைசியில் வந்து சதாம் ஹுசனை தூக்கில் போட்டாங்க. இதே மாதிரி அமெரிக்காவை கேள்வி கேட்ட கடாஃபி லிபியாவில் அவரையும் வந்து கொன்றாங்க. இப்படி பல உதாரணங்கள் வந்து வளைகுடாவில் இருக்குது. இது ஒரு முக்கிய காரணம். முதல்ல பிரிட்டன் ஏகாதிபத்தியம், இப்போ அமெரிக்க ஏகாதிபத்தியம், அந்த வளங்கள் தங்களுடைய கையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இரண்டாவது காரணம், இஸ்லாமில் வந்து 2 முக்கியமான பிரிவுகள் இருக்குது. ஒன்று ஷியா பிரிவு, இன்னொன்று சன்னி பிரிவு. அந்த பகுதியில் பார்த்தீங்க என்று சொன்னால் சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைன், அரபு அமீரகம், எகிப்து, மொரோக்கோ இவையெல்லாம் வந்து சன்னி பிரிவு தேசங்கள். ஈரான் மட்டும்தான் ஷியா பிரிவு தேசம். இது நபிகள் நாயகம் இறந்ததிலிருந்தே இந்த 2 பிரிவுகளுக்கும் வந்து முரண்பாடுகள் இருக்குது. இந்த முரண்பாடுகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயன்படுத்தி கொள்கிறாங்க. ஷியா பிரிவுக்கு எதிராக சன்னி பிரிவு அல்லது சன்னி பிரிவுக்கு ஷியா பிரிவை தூண்டிவிடுவது, இது தொடர்ந்து வளைகுடாவில் மோதல்களுக்கு காரணமாக இருக்குது. மூன்றாவது முக்கிய காரணம், அமெரிக்கா தான் வளைகுடாவில், அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தான் வந்து ஏஜென்ட் மாதிரி, அடியார் மாதிரி செயல்படுறாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. 1000-10,000 மைலுக்கு அப்பால் அவங்க வந்து இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. என்ன அஜெண்டா? அமெரிக்காவுடைய ஏஜென்ட் மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய அஜெண்டா என்ன என்று சொன்னால் அகண்ட இஸ்ரேலை அமைப்பது. இவங்க எப்படி அகண்ட பாரதம்னு ஆர்எஸ்எஸ் சொல்கிறாங்களோ அப்படி அந்த ஜியோனிசம் வந்து அகண்ட இஸ்ரேலை அமைக்கும். அப்போ அகண்ட இஸ்ரேலுங்கிறது என்ன? இப்போ இருக்கிற இஸ்ரேல் மட்டுமல்ல, இஸ்ரேல், எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா, அரபு அமீரகம், வளைகுடா முழுவதும் சேர்ந்தது தான் அகண்ட இஸ்ரேல். அந்த அகண்ட இஸ்ரேல் தான் யூதர்களுடைய தாய்மண் என்று பைபிளில் சொல்லியிருப்பதாகவும், அந்த பைபிளையே அதை வந்து நிறைவேற்றக்கூடியது இப்போ இருக்கின்ற இஸ்ரேல் நாட்டு மக்கள் தான் என்று சொல்லியிருப்பதாகவும் கருதி கொண்டு அவர்கள் வந்து அகண்ட இஸ்ரேலை அமைக்க வந்து பார்க்குறாங்க. அதில் உடனடி அடைஞ்சட அவங்க வந்து பாலஸ்தீனத்தை வந்து கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது. இவையெல்லாம் சேர்ந்து தான் இந்த வளைகுடா போர்களுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது. ஏன்னா கடந்த 25 ஆண்டுகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அரேபிய நாடுகள் முழுவதும் அமெரிக்காவுக்கு அடிபணிந்து இஸ்ரேலோட வந்து சமரசம் போயிட்டான். சவுதி அரேபியா உட்பட எல்லாமே வந்து சவுதி அரேபியா மட்டும் ராஜ்யவுறவை வைத்துக்கிற ரெடியாக இருக்கும் பொழுது தான் அதை முறியடிப்பதற்காக தான் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் அந்த தாக்குதலை பண்ணாங்க. இதற்கு வந்து எதிராக நிற்பது ஈரான் மட்டும்தான். ஈரான் தான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தராங்க. இத்தனைக்கும் பாலஸ்தீன மக்களில் மிக பெரும்பாலானவர் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள். ஆனால் ஈரான் வந்து ஷியா பிரிவை சேர்ந்தவங்க. இருந்தாலும் ஈரான் வந்து பாலஸ்தீனத்துக்கு முழு ஆதரவு, நிதி உதவி, ஆயுத உதவி எல்லாமே வந்து செய்கிறாங்க. ஸோ இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்முடைய அகண்ட இஸ்ரேல் அமைப்பதற்கு ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்குது, தடையாக இருக்குது. ஆகவே அதை வந்து சிதைக்க வேண்டும் என்று வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்க. இதற்கு இடையில் ஈரான் தன்னை பாதுகாத்து கொள்ள ஒரு அணு ஆயுதத்தை வந்து உருவாக்கலாமா என்று முயற்சி செய்தாங்க. அதை தடுப்பதற்காக பல தேசங்கள் வந்து ஈரான் மீது வந்து பல தடைகளை போட்டாங்க. கடைசியில் வந்து சமீபத்தில் கொல்லப்பட்ட கமேனி அவர் வந்து 2003ஆம் ஆண்டு என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, அணு ஆயுதம் வைத்துக்கொள்வது நமக்கு வந்து பலன் தருமா, அணு ஆயுதம் இல்லாமல் இருப்பது பலன் தருமா என்பதை ஆய்வு செய்து நம்ம வந்து அணு ஆயுதம் வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று 2003 முடிவெடுக்கிறாங்க. அவங்க அந்த கட்டளைக்கு வந்து ஃபத்வா என்று சொல்லுவாங்க. அந்த ஃபத்வா வந்து அவர் பிறப்பித்திருக்கார் கமேனி. இவங்க கமேனியை தான் இப்போ கொண்டிருக்கிறாங்க. கடந்த 23 ஆண்டுகளாக ஈரானுக்கும் அணு ஆயுதத்துக்கும் இடையில் இருந்த ஒரு மனிதர் கமேனி. அங்கே ஈரானில் இருக்கிற பலரும் வந்து இஸ்ரேல் வந்து அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டான், அமெரிக்கா நம்மளை எப்போ வேணாலும் தாக்கலாம், அவர்களை பயமுறுத்துவதற்கு நமக்கு அணு ஆயுதம் தேவை என்று சொன்னாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் முடியாது என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கி அவரை கொண்டுட்டாங்க. இப்போ போர் முடிஞ்ச உடனே இப்போ இருக்கிற தலைமை நீ அணு ஆயுதத்தை நோக்கி போனாலும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு. ஆக வந்து அணு ஆயுதம் வேண்டாம் என்று அவர் வந்து முடிவெடுத்தார். ஆனால் யுரேனியம் செறிவூட்டல் என்பது நடந்துட்டு இருந்தது. அவங்களுடைய அணு உலைகளுக்காக, அணு மின்சாரத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தது. இதை வந்து கடந்த 25 ஆண்டுகளாக இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை நிர்பந்தித்து அதை வந்து நிறுத்த வேண்டும், யுரேனியம் என்பது இருக்கக்கூடாது ஈரான் கிட்ட என்று அவங்க பல்வேறு நிபந்தனைகளை போட்டாங்க. அதில் 2015ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது, ஜேசிபோஏ என்ற அந்த ஒப்பந்தத்தில் இவங்க வந்து யுரேனியம் எந்த அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அணுசக்தி முகமை வந்து பீரியாடிக்காக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அணு ஆயுதம் தயார் பண்ணுற அளவுக்கு யுரேனியம் இவங்ககிட்ட இல்லை என்று அவங்க ஒவ்வொரு மாதம் வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. அது பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த ஒப்பந்தத்திலேருந்து ட்ரம்ப் முதல் ஆட்சியில் இருந்த பொழுது அது ட்ரம்ப்லேருந்து அமெரிக்கா வெளியேறிடுச்சு.
அதற்கு பிறகு அவங்க வந்து கொஞ்சம் யுரேனியம் செறிவூட்டலை அதிகப்படுத்தினாங்க. ஆனால் வந்து அணு ஆயுத வரைக்கும் போகல, கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க. ஸோ அதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பதற்காக இப்போ மறுபடியும் வந்து ஈரானை மிரட்டி பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாங்க. இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்து நடத்தும் பொழுது இஸ்ரேல் டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து நிர்பந்தித்து என்ன சொன்னாங்கன்னா, யுரேனியம் பிரச்சனை மட்டும் அல்ல, இன்னும் 2 நிபந்தனை நீங்கள் சேர்த்தணும் அப்படிங்க. என்னென்ன நிபந்தனைனாக்கா, ஈரானிடம் இருக்கின்ற எல்லா ஏவுகணைகளையும் அழிச்சிடணும் 1. 2, ஈரான் வந்து ஹமாஸ், ஹூத்தி, ஹிசபுல்லா இவர்களுக்கு வந்து எந்த ஆதரவும் தரக்கூடாது. இந்த 2 கண்டிஷனையும் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் சேர்த்தணும் ட்ரம்ப் கிட்ட சொன்னதுனால, ட்ரம்ப் அந்த பேச்சுவார்த்தையில் அந்த நிபந்தனைகளை சேர்த்துக்கிட்டார். ஆனால் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, நாங்கள் வந்து இந்த 2 கண்டிஷன்ஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு ஒரே பாதுகாப்பு எங்களுடைய ஏவுகணைகள் தான். அதனால் ஏவுகணைகளை அழிக்க நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே போல் எங்களுடைய கூட்டாளிகளுக்கு நாங்கள் உதவி செய்து நிறுத்த மாட்டோம். இது 2 நீங்கள் நிபந்தனை போட நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்ட்டாங்க. கடைசியில் வந்து யுரேனியம் செறிவூட்டல் மட்டும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. 27ஆம் தேதி இரவு ஓமனுடைய வெளியுறவு அமைச்சர், ஓமன் தான் நடுநிலை, இங்கே நேரடியாக அமெரிக்காவும் ஈரானும் பேசிக்க மாட்டாங்க. ஈரான் வந்து ஓமன் கிட்ட சொல்லுவாங்க, ஓமன் போய் அமெரிக்காட்ட சொல்லுவாங்க, அமெரிக்கா என்ன சொல்லுவோம், ஓமன் மறுபடியும் ஈரான் கிட்ட சொல்லுவோம். ஸோ ஈரான் வெளியுறவு அமைச்சர் என்ன அறிவிக்கிறாருன்னு சொன்னால், பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம், நாங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஈரான் கீழே இறங்கி சமரசத்துக்கு வந்திருக்கு, ஆகவே 3வது சுற்று பேச்சுவார்த்தை வியன்னாவில் அணுசக்தி முகமையுடன் நடந்து முடிந்தவுடன் 4வது சுற்றில் ஒப்பந்தம் ஏற்பட்டுவிடும் என்று அவர் சொல்கிறார், பேட்டி தர்றார். அவர் பேட்டி தந்த 1 மணி நேரத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது குண்டு வீசினார். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. 3வது சுற்று பேச்சுவார்த்தை வியன்னா என்று முடிவு செய்துட்டாங்க, தேதியும் முடிவு செய்துட்டாங்க. ஆனால் அதற்கிடையில் வந்து நடக்குது. இதற்கு வந்து மேக்ஸ் ப்ளூமென்தல் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர், அவர் கொஞ்சம் முற்போக்கான ஆய்வாளர், அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், FBI அமெரிக்காவில் இருக்கிற உள்நாட்டு காவல்துறை அவங்களும் நெத்தனியாகவும் ட்ரம்ப்புக்கு வந்து மூளை செலவு செய்தாங்கன்னு சொல்கிறார். அவர் என்ன அவங்க மூளை செலவுனா, இப்போ 2024 தேர்தல் பிரச்சார சமயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2 முறை சுடப்பட்டார். ஒரு முறை தப்பிச்சார், எந்த காயமும் வரல. இன்னொரு முறை காதில் மட்டும் லேசாக காயம் முடிஞ்சது. இந்த கொலை முயற்சிக்கு காரணமே கமேனி தான், ஈரான் தான். ஆகவே நீங்கள் வந்து கமேனியை வந்து தீர்த்து கட்டலைனாக்கா, ஈரானை வந்து சிதைக்கலைனாக்கா, என்னைக்கு உங்களுடைய உயிருக்கு அவங்கள்ட்ட இருந்து ஆபத்து இருக்குது என்று இவங்க சொன்னதாகவும், அதை வந்து ட்ரம்ப் நம்பியதாகவும் அவர் சொல்கிறார். அதுக்கு அவர் என்ன சாட்சியமாக சொல்கிறாருனாக்கா, இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காராம், கமேனி என்னை தீர்த்து கட்டுவதற்கு முன்பு நான் அவரை தீர்த்து கட்டி விட்டேன் என்று ட்ரம்ப் சொன்னதாக மேக்ஸ் ப்ளூமென்தல் அவருடைய கட்டுரையில் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த காரணங்கள்லாம், அடிப்படை காரணம், 25 ஆண்டு காரணம், உடனடி பேச்சுவார்த்தை காரணம், இப்போ டொனால்ட் ட்ரம்ப் மூளை செலவு எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போருக்கு வந்து காரணங்களாக இன்றைக்கு அமைஞ்சிருச்சு. இன்னும் 10 நாட்கள் போரை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னாக்கா, ஈரானில் மட்டும் 1500 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. மக்கள், இராணுவ வீரர்கள் எல்லாம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் 165 பேர், இளம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்ட உட்பட, அதற்கு பக்கத்தில் ஒரு வாலிபால் ஸ்போர்ட்ஸ் அந்த பகுதி இருந்தது, அதில் 20 வீராங்கனைகள் உட்பட கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 பேர் வந்து இன்றைக்கு படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காங்க. கமேனி படுகொலை செய்யப்பட்டிருக்கார். கமேனியுடைய சேர்த்து அவருடைய மனைவி, இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற கமேனி அவருடைய மனைவி, அவருடைய வந்து மனைவியுடைய சகோதரர் எல்லாமே வந்து அதில் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஈரானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி ஏராளமான நஷ்டத்தை வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அங்கே நடந்திருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஈரான் வந்து இந்த போரை எதிர்பார்த்தது போல் 4 லேயர்ஸ் டிஃபென்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு கமேனி இருந்தால் அடுத்தது யார், இப்போ இருக்கிற கமேனி கொல்லப்பட்டால் அடுத்தது யார், அவர் கொல்லப்பட்டால் அடுத்தது யார், இப்படி வந்து 4 லேயராக அவங்க வந்து ஏற்கனவே மாற்றுகளை ஏற்படுது. கமேனிக்கு மட்டும் அல்ல, பல்வேறு கட்டங்களில் இராணுவ அதிகாரிகள், வெளியுறவுத்துறை அமைச்சர், ஈரான் ஜனாதிபதி எல்லாத்துக்குமே வந்து மாற்று ஏற்பாடு செய்திருக்கனால இவங்க வந்து கமேனியை வந்து கொன்றால் என்னென்ன நடக்கும் என்று அமெரிக்கா எதிர்பார்த்ததோ அது வந்து இன்றைக்கு அங்கே வந்து நடக்கலை. அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து என்ன நினைச்சாங்கனாக்கா, கமேனி கொல்லப்பட்டால் ஈரானுக்குள்ளே யாராவது வந்து ஆட்சியை பிடிப்பாங்க, தங்களுக்கு வேண்டியவர்கள் நினைச்சாங்க. அது வந்து
நடக்கலை. ஈரானில் வந்து 4-5 இனங்கள் இருக்காங்க. அதில் 51% அதிகமாக இருப்பது தான் வந்து இவங்க பெர்சிய இனம். மீதி 49% சிறுபான்மை இனங்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு அசேரிங்கிற இனம் ஒரு 20% இருக்காங்க. குர்தீஷ் இனம் வந்து ஒரு 12-13% இருக்காங்க. பலூச்சிக்கள் இருக்காங்க. இப்படி இவர்களுக்குள் ஒரு மோதலை ஏற்படுத்தி ஈரானில் கலகத்தை ஏற்படுத்தலாம் என்று அமெரிக்கா நினைத்தாங்க. அதுவும் இன்றைக்கு வரைக்கும் நடக்கல. ஈரான் மக்கள்கிட்ட அதிருப்தி வரும்னு நினைச்சாங்க. இன்றைக்கு பார்த்தா ஒவ்வொரு நாள் லட்சக்கணக்கான மக்கள் தெருவில் இறங்கி கமேனிக்கு ஆதரவாக, இறந்த கமேனிக்கு அஞ்சலி, இப்போ புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கமேனிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆகவே அமெரிக்காவுடைய இந்த நோக்கம் எதுவும் வந்து நிறைவேறலை. ஆகவே அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, ஈரானை பொருளாதார ரீதியாக அழிச்சிடணும். நாம் அடிக்கிற அடியில் பொருளாதாரம் வந்து முற்றிலுமாக சீர்குலைக்கப்பட்டு மறுபடியும் ஈரான் வந்து இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவுக்கோ சவாலாக இருக்கக்கூடாது என்று வந்து நினைக்கிறாங்க. அதுக்காகத்தான் நிறைய தாக்குதல் இப்போ நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் தரப்புலேருந்து என்ன செய்கிறாங்கனாக்கா, அவள்கிட்ட 2 துருப்பு சீட்டு ஈரான்கிட்ட. ஒன்று ட்ரோன்கள், இன்னொன்று வந்து ஏவுகணைகள். இதை ரெண்டும் வந்து ஈரான்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எவ்வளோ இருக்குன்னு தெரியாது மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே வந்து பூமிக்கு அடியில் 100 அடி 200 அடி கீழே போய் ஒலி வச்சுருக்காங்க. ஸோ எங்கேருந்து வெயில வந்து அதை அடிக்குதுங்கிறத அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு இடத்துலேருந்து வந்ததுன்னா அதை ஜிபிஎஸ் கோஆர்டினேட் வச்சு அந்த இடத்த அடிக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் அங்கே அவங்க போகிறதில்ல, இன்னொரு இடத்துல இருந்தால் கொண்டு வராங்க அதில். ஆக இப்போ என்ன ஆச்சு என்று சொன்னாக்கா, இஸ்ரேலை வந்து கிட்டத்தட்ட பாதி இஸ்ரேலை வந்து அவங்க நிர்மூலமாக்கிட்டதா சொல்கிறாங்க. இஸ்ரேலில் வந்து சென்சார் போட்டு, பத்திரிகைகளுக்கு சென்சார் போட்டு அந்த டேமேஜஸ் எவ்வளோ, பாதிப்பு எவ்வளோங்கிறது வெளியில் சொல்லக்கூடாதுன்னு, ஆனால் நிறையா வந்து அடிச்சிருக்காங்க. ஈரான் இன்னொரு டாக்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இஸ்ரேல்கிட்ட வந்து வான் பாதுகாப்பு, ஏர் டிஃபென்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு 800-900 ஏவுகணைகள் வச்சுருக்காங்க. ஈரானுடைய ஒரு ஏவுகணையோ அல்லது ட்ரோனோ ஈரான்லேருந்து கிளம்புன உடனே இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து இஸ்ரேலை நோக்கி வருதுன்னு சொல்லி அவங்க தயாராக இருந்து அடிப்பாங்க. ஆனால் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, விலை குறைந்த சீப்பான ட்ரோன்ஸையும் ஏவுகணையும் அனுப்பி 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 இவங்க கிட்ட இருக்கிற அந்த வான் பாதுகாப்பு, ஏர் டிஃபென்ஸ் ஏவுகணைகள் வந்து எக்ஸாஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ ரொம்ப கம்மியாக தான் அவங்ககிட்ட வந்துருக்கு. அது எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா தான் அவங்க ஹைப்பர்சானிக் ஏவுகணை அனுப்ப போகிறாங்க. ஹைப்பர்சானிக் ஏவுகணை அனுப்புனா இஸ்ரேல் வந்து தாங்காது. அது இன்னும் வந்து ஆரம்பிக்கல, அவங்க ஆரம்பிக்க போக சொல்கிறாங்க. இதே மாதிரி சவுதி அரேபியா, பஹ்ரைன், துபாய், அதுக்கு பிறகு ஜோர்டான், இங்கே இருக்கிற பல்வேறு அமெரிக்க தளங்களை அடின்னு அடித்து நொறுக்கிட்டாங்க ஈரான். ஆகவே சில இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பகுதிகளில் இருந்த அமெரிக்காவின் கண்களையும் காதுகளையும் ஈரான் அழித்து விட்டது என்று சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ரேடார்கள் பூராவும் அழிச்சிட்டாங்க. ரேடார்கள் அழித்ததுனால ஈரானுடைய ஏவுகணைகள் எங்கேருந்து வருது, ட்ரோன் எங்கேருந்து வருதுன்னு இப்போ அமெரிக்காவில் மேக்சிமம் கண்டுபிடிக்க முடியல. முதல்லாம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியுதா. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி போய் டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஈரானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இன்றைக்கு வந்து பார்க்கப்படுகிறது. ஒரு அமெரிக்கா வந்து அங்கீகரித்த ஒன்று என்னன்னு சொன்னாக்கா, 9 வீரர்கள், அமெரிக்க வீரர்கள் வந்து இறந்திருக்கிறாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, குறைந்தபட்சம் 600 அமெரிக்க வீரர்கள் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தளங்களில் வந்து அடித்ததுல 600 பேர் இறந்து போயிருக்காங்க. அமெரிக்கா வந்து மறைக்குதுன்னு சொல்கிறாங்க. 600ங்கிறது மிகைப்படுத்தப்பட்ட வச்சாலும் 100-150 பேர் அமெரிக்க வீரர்கள் இறந்து போனாலும் கூட அது பெரிய இழப்பு தான் அமெரிக்கா பொறுத்து. அதே மாதிரி இஸ்ரேலுடைய வீரர்களும் நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. இப்போ இதில் சொல்ல வேண்டிய இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னாக்கா, யார் வந்து ஈரானுக்கு வந்து ஆதரவு தர்றாங்க அப்படி என்று சொன்னால், 2 முக்கியமான தேசங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ரஷ்யா, இன்னொன்று வந்து சீனா. ரஷ்யா என்ன உதவி பண்ணுறாங்க, நிறைய ஏவுகணைகள் தந்திருக்காங்க. அதே மாதிரி வான் பாதுகாப்பு சாதனங்கள், ஏர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் தந்திருக்காங்க. சீனா வந்து ஜெட் விமானங்களை தந்திருக்காங்க. அந்த ஜெட் விமானங்களை இன்னும் ஈரான் வந்து பயன்படுத்தலை. ஆனால் சீனா செய்கின்ற ஒரு மிகப்பெரிய உதவி ஈரானுக்கு என்னன்னாக்கா, தன்னுடைய சேட்டலைட்டில் இருந்து எலக்ட்ரானிக் உளவு செய்திகளை அப்பப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க ஈரானுக்கு தர்றாங்க. எங்கே வந்து அமெரிக்காவுடைய கப்பற்படை நிற்கிது, எந்த விமானம் கிளம்பு வருது, என்ன தாக்க வருதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சீனாவும் தர்றதுனால ஈரான் ஒருவருக்கு வந்து தன்னை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அதற்கு வந்து பயன்படுகிறது என்பது இப்போ இருக்கின்ற மிக முக்கியமான
அதில் இன்னொன்று குறிப்பிட வேண்டிய விஷயம், இந்த 10 நாட்கள் நடந்தது என்னன்னாக்கா, மக்கள் ஆதரவு என்ன. ஈரானுக்கு அமெரிக்கா வந்து எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஈரான் மக்கள் இன வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாரும் இன்றைக்கு வந்து அரசாங்கத்தை நினைக்கிறாங்க. ஜனவரி மாதம் நடந்த கலகங்கள் கூட இன்றைக்கி ஈரானில் எங்கேயும் நடக்கலை. இதே மாதிரி இஸ்ரேலில் 97% இஸ்ரேலிய மக்கள் ஈரானை ஒழிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் அரசாங்கத்தின் பக்கம் நிற்கிறார். அதுவும் வந்து ஒரு உண்மை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்காக ஈரானுடன் போரிடுவதை விரும்பவில்லை. சமீபத்திய ஒரு ஆய்வு என்ன சொன்னா, 42% மக்கள் ஈரான் போரை விரும்பவில்லை, 27% பேர் தான் விரும்புகிறாங்க. அப்போ விரும்புவதை விட விரும்பாதவர்களுடைய எண்ணிக்கை 2 மடங்கு இருக்கு. இன்னொரு 20% வந்து எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்காங்க. ஆமாம். இதன் பிரதிபலிப்பு எங்கே வருது என்று சொன்னால், ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்குது. ஏன்னா அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி போரை அறிவிக்கின்ற தொடங்குகின்ற உரிமை அமெரிக்க ஜனாதிபதி கிடையாது, நாடாளுமன்றம் தான் உண்டு. நாடாளுமன்றம் அனுமதி தந்தால் தான் ஜனாதிபதி போரை அறிவிக்கணும். ஆனால் ட்ரம்ப் அதை பற்றிலாம் கவலைப்படல. அவர் பாட்டுக்கு வந்து போரை அறிவிச்சிட்டார். முதலையும் அப்படி தான் பண்ணார், இப்போ வெனிசுலா கட்டையும் அப்படி தான் பண்ணார், இப்போ ஈரான் கட்டையும் அப்படி தான் பண்ணுறார். அப்போ வந்து இதே வந்து சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான பிரச்சனை பண்ணி நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த விவாதத்தின் முடிவில் வாக்கெடுப்பு நடக்குது. போரை ஆதரித்து 219 பேர் ஆதரவளித்தார். போரை எதிர்த்து 212 பேர் ஆதரவளித்தார். 7 பேர் தான் அதிகம். இந்த ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஒரு 3-4 பேர் மாற்றி ஓட்டு போட்டாங்க. அவங்க கரெக்டாக ஜனநாயக கட்சியோட நின்று இருந்தாக்கா இன்னும் அந்த தீர்மானம் வந்து ட்ரம்ப் தோற்றிருப்பார் நாடாளுமன்றத்தில். சமீப காலத்தில் இவ்வளவு குறுகலான ஒரு வித்தியாசத்தில் எந்த விதமான ஒரு சட்டமும் அல்லது வந்து விவாதமும் அங்கே அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடந்ததில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக அமெரிக்க மக்களும் நாடாளுமன்றமும் ட்ரம்ப்புக்கு வந்து எதிராக இன்றைக்கி இருக்குது. இன்னும் இறந்த உடல்கள், அமெரிக்க வீரர்களுடைய இறந்த உடல்கள் வந்து வர ஆரம்பித்தது என்று சொன்னால் அது போருக்கான ஆதரவு இன்னும் வந்து கீழே போகும் என்று பொதுவாக கருதப்படுகிறது. இதோடு சேர்த்து சொல்ல வேண்டிய இன்னொரு அம்சம் என்னன்னா, என்ன பொருளாதார பாதிப்புகள் இதில் அப்படிங்கிறது. அமெரிக்கா ஒரு நாளைக்கு $2 பில்லியன் செலவு செய்வது. ஒரு நாளைக்கு $2 பில்லியன் என்று சொன்னால் இந்திய ரூபாயில் 18,000 கோடி ரூபாய் அமெரிக்கா இந்த போரில் வந்து செலவு செய்து கொண்டிருக்கு. அது வந்து அமெரிக்காவுக்கு வந்து இழப்பு. ரெண்டாவது வந்து என்ன என்று சொன்னாக்கா, ஹோர்மஸ் ஜலசந்தியை வந்து முதல்ல க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஈரான் சொன்னாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணலாம், நாங்கள் கட்டுப்பாடில் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அவங்க நினைச்சா சில கப்பல்களை விடலாம், இல்லைன்னா சில கப்பல்களை விடாமல் இருக்கலாம். ரஷ்ய கப்பலையும் சீன கப்பலையும் விடுறாங்க, வேறு எந்த கப்பலையும் விடுறதில்லை. இந்த 2 நாட்டு கப்பல், ஏன்னா அந்த 2 நாடுகளும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால. இதன் காரணமாக என்ன ஆயிருக்கு என்று சொன்னால், குரூட் ஆயில் 58% விலை இருக்குது இந்த 10 நாளில். 58%. பிரண்ட் ஆயில், சுத்தரிக்கப்பட்ட அந்த பிரண்ட் ஆயில் 50% விலை ஏறி இருக்கு. நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயு 6% வந்து விலை ஏறி இருக்கு. கேசோலின் அது வந்து 50% விலை ஏறி இருக்கு. ஹீட்டிங் ஆயில், சூடு பண்ணுற அந்த ஆயில் வந்து 64% விலை ஏறி இருக்கு. யூகேல இந்த இயற்கை எரிவாயு வந்து 100% வந்து விலை ஏறி இருக்கு. இந்த 3 நாட்களில் உலகின் பல்வேறு பங்கு சந்தைகளில் $4 ட்ரில்லியன் இழப்பு ஏற்பட்டது. $4 ட்ரில்லியன் என்று சொன்னால் 4000 பில்லியன் டாலர். $1 பில்லியன் 9,000 கோடி. 4000 × 9,000 போட்டவங்க எவ்வளோ கோடி வரும்? அவ்வளோ காசு வந்து பங்கு சந்தையில் இழப்பு என்பது வந்து ஏற்பட்டிருக்கு. இதே போல் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இதனுடைய நேரடி பாதிப்பு, உதாரணத்துக்கு பாகிஸ்தானில் இன்றையிலேருந்து பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் விடுமுறை விட்டாங்க. ஏன்னா வந்து எரிசக்தி இல்லை, பெட்ரோல் இல்லை, பஸ் இயக்க முடியாது. ஆக பள்ளிக்கூடங்கள் எல்லாம் 2 வாரத்துக்கு வந்து விடுமுறை என்று அறிவிச்சிட்டாங்க பாகிஸ்தானில். எல்லா ஊழியர்களும் யார் யாருக்கு சாத்தியமோ அவங்கெல்லாம் வீட்டில் இருந்துட்டு வேலை செய்யுங்க அப்படி என்று சொல்லிட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 நாட்களுக்கு பெட்ரோல் வந்து ஸ்டாக்கில் இருக்குது என்று சொல்கிறாங்க. ஸோ ஒரு 25 நாளைக்கு கொஞ்சம் வந்து நம்ம நிம்மதி பெருமிச்சு விடலாம். இப்போ அரசாங்கம் ஏதோ 5-6 வாரம் இருக்குங்கிறாங்க. ஆனால் எல்பிஜி பாதிச்சிருச்சு. ஆக வந்து எல்பிஜி கேஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. 60 ரூபா விலை ஏற்றிட்டாங்க வீடுகளுக்கான சிலிண்டர். கமர்ஷியல் சிலிண்டரை சப்ளைவை நிப்பாட்டிட்டாங்க.
இன்னைக்கு பெங்களூர் ஹோட்டல் அதிபர் சங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இன்னையிலேருந்து பெங்களூரில் ஹோட்டல்கள் செயல்படாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்படி இந்தியா பூரா ஹோட்டல்கள் செயல்படாமல் போனால் என்னத்துக்கு ஆறுது? ஆகவே இந்தியாவுடைய வாசப்படியே தட்ட ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. இது இறக்குமதியை பொறுத்த வரைக்கும். ஏற்றுமதி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கோவையில் இருக்கின்ற இன்ஜினியரிங் தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. உதாரணத்திற்கு கோவையில் இருந்து வெட் கிரைண்டர்ஸ் நிறையா கல்ஃபுக்கு போகும். அதெல்லாம் இன்றைக்கு அவங்க ஏற்கனவே அனுப்புனது கப்பலை போய் மாட்டி நிற்கிது. இனிமேலும் அனுப்ப முடியாது. அதே போல் கல்ஃபில் வளைகுடாவில் ரொம்ப விரும்பி சாப்பிடுகின்ற ஒரு பொருள் என்னென்னா பாஸ்மதி அரிசி. உதாரணத்துக்கு வட இந்தியாவில் இருக்கிற இந்தியா கேட் பாஸ்மதி அரிசிலாம் நிறைய வளைகுடாவுக்கு போகும். அதெல்லாம் இப்போ ஏற்றுமதி செய்ய முடியாது. பல மளிகை பொருட்கள் ஏற்றுமதி செய்யாது. ஆக இத்தகைய ஏற்றுமதி பொருட்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் திருப்பூரில் என்ன ஆகுது என்று சொன்னால், இந்த பாதிப்பு காரணமாக இடுபொருட்களின் விலை ஏறுறதுனால ஜாப் ஒர்க்கிங் 20% விலை உயர்ந்திருக்கு. அப்போ ஜாப் ஒர்க் 20% விலை உயர்ந்தால் அதை வாங்குகின்ற அந்த கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரிஸ்க்கு அவங்களுக்கு ஒன்று லாபம் குறையும், இல்லை அவங்க விலை உயர்த்தி ஆகும். இப்படி பல கட்டங்களை பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. இது இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கல்ஃபில் 1.25 கோடி இந்தியர்கள் இருக்காங்க. பல்வேறு நாடுகள், பல கல்ஃப் நாடுகள், வளைகுடா நாடுகள் இன்றைக்கி உற்பத்தியை நிப்பாட்டிட்டாங்க. கத்தார் நிப்பாட்டிட்டாங்க, நேச்சுரல் கேஸை அரபு அமீரகம் நிப்பாட்டிட்டாங்க, பஹ்ரைன் நிப்பாட்டிட்டாங்க. அந்த ஊழியர்களுக்கு எப்படி ஊதியம் கொடுப்பாங்க? ஊதியம் கொடுத்தா ரைட், கொடுக்கலன்னா அவங்க வீடுகளுக்கு இங்கே அனுப்புகிற அமௌண்ட் இருக்குல்ல, அது அந்நிய செலவாணி நமக்கு ரெமிட்டன்ஸ் என்று சொல்லப்படுவது, அது இன்றைக்கு பாதிக்கப்படும். இப்படி பல்வேறு கட்டமாக இந்த 10 நாட்களுடைய சூழல்கள் என்பது பல பிரச்சனைகளை, விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு. இதில் வருத்தத்தோடு சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, இந்தியாவுடைய நிலைப்பாடு. அவன் போருக்கு நாள் வரைக்கும் மோடி அங்கே இருக்கார். என்ன பேசுகிறாரு? இந்தியா எனக்கு தாய்நாடு, இஸ்ரேல் தந்தை நாடுன்னு பேசுகிறார். 10,000 கோடி ரூபாய் பெருமானமான ஆயில், பல்வேறு இந்த வெட்கிரைண்டர் சுட்டா எல்லாமே கப்பலை மாட்டிட்டு நிற்கிது. ஹோர்மஸ் சந்தி ஜலசந்தி வழியாக உள்ளே போகிறதுக்கு. ஆனால் கப்பல்கள் போக முடியல. அவங்க அந்த அந்த கப்பல் நிறுவனங்கள்லாம் மோடி கடிதம் எழுதியிருக்காங்க. இவங்க போய் ஈரான்கிட்ட கேட்கணும். ஈரான் எப்படி கொடுப்பாங்க? எந்த மூஞ்சோடு இவங்க போய் பேசுவாங்க? ஈரான் எப்படி பண்ணுவாங்க? அவங்களுடைய 142 பேரோட வந்த கப்பலில், நீர்மூழ்கி கப்பலை வச்சு அமெரிக்கா அடிச்சிட்டான். 85 மாலுமிகள் இறந்து போயிட்டாங்க. ஒரு கண்டனம் சொல்லலை. இன்னைக்கு வரைக்கும் இந்தியா ஒரு கண்டனம் சொல்லலை. ஆக எப்படி ஈரான் அனுமதிப்பான்? ஒன்றும் வேண்டாம். நடுநிலையாகவே இந்தியா நின்று இருந்தால் இந்திய கப்பல்களை ஒருவேளை அனுமதிப்பாங்க. இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க ஈரான். என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, யார் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறாங்களோ அந்த தேசங்களின் கப்பல்களை நாங்கள் ஹோர்மஸ் வழியாக அனுப்ப ரெடி என்று சொல்லியிருக்காங்க. இந்தியா பகிரங்கமாக சொல்ல முடியல, அந்த தைரியம் அவங்களுக்கு இல்லை. ஆகவே இந்தியா பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு. மோடி அரசாங்கத்துடைய தப்பான கொள்கைகள் காரணம். இதெல்லாம் இந்த 10 நாட்களில் நடந்திருக்கின்ற சில முக்கியமான விஷயம். அது இப்போது பொதுவாக அது போர் எந்த காரணத்துக்காக நடக்கிறதுங்கிறது. இப்போ இந்த போர் நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஈரான் மக்கள் எவ்வளோ பாதிப்படைந்தாலும் சரி, நாம் சரணடையக்கூடாது என்று அவங்க நினைக்கிறாங்க. இதே மாதிரி இஸ்ரேல் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, என்னாலும் சரி ஈரானை அழிக்காமல் விடக்கூடாது. ஈரானை அழித்தாதான் நம்ம அகண்ட இஸ்ரேலை நோக்கி அடுத்த கட்டம் எடுத்து வைக்க முடியும் என்று அவங்க நினைக்கிறாங்க. இந்த போரில் ஈடுபட்டிருக்கின்ற ஆனால் பெரிய அளவுக்கு சம்பந்தம் இல்லாத அமெரிக்கா மக்கள் ஏண்டா இந்த போர் அமெரிக்கா போகுது என்று நினைக்கிறாங்க. இப்படி தான் மனநிலை இருக்குது. எல்லா சமயங்களும் மக்கள் இந்த போர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு 2ஆம் உலக போர், முதல் உலக போர் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இந்த போரை பொறுத்த வரைக்கும் அந்த சூழல் இல்லை என்பதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. பெரும்பான்மையான தேசங்கள் பொதுவாக அமெரிக்கா சரி தப்பு என்று நினைக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு பயந்து வெயில சொல்வதற்கு இன்றைக்கி முன்வர மாட்டாங்க. சில தேசங்கள் தான் அப்படி வருது. அது அவங்க எப்படி சொல்கிறாங்கனாக்கா, எங்களுக்கு போர் கவலை அளிக்கிறது, 2 பேரும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், அப்படி வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எல்லா தேசங்களுக்கும் என்ன ஒரு பயம் வந்துடுச்சு என்று சொன்னால், அமெரிக்கா இப்படி அடாவடித்தனம் செஞ்சால் யாருக்கு தான் பாதுகாப்பு இருக்குது? வெனிசுலாவுக்குள்ளே போய் அதனுடைய ஜனாதிபதியும் மனைவியும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கிறாங்க. நாளை கியூபாவை விடமாட்டோம், அடுத்தது கியூபா தான் என்று சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தால் அமெரிக்கா இது எங்கே போகுது என்ற ஒரு கவலை எல்லா தேசங்களுக்கும் இருக்குது. ஆனால் வெளியில் பகிரங்கமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த போர் என்னவாகும்னு உங்களால், மார்க்சியவாதியாக உங்களால் ஏதாவது யூகிக்க முடியுமா? இன்றைக்கு 10 நாளுக்கு அப்புறம் உட்காந்து நம்ம யோசித்தோம் என்று சொன்னால்,
ஈரான் வந்து வெற்றி அடைந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஈரான் வெற்றி அடையுமா இல்லையாங்கிறது இன்னும் 2-3 வாரம் கழிச்சு தான் நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு ஈரான் பாதிக்கப்படுது, அதனுடைய ஆயுதங்கள் உண்மையிலேயே வந்து பாதிக்கப்படாமல் இருக்கா, அதை எதிர்த்தாக்குதலை தொடுக்க முடியுமா என்பது. ஏன்னா அமெரிக்க இராணுவ வலிமையோடு ஒப்பிடும்போது ஈரான் இராணுவம் ஒன்றுமே கிடையாது. பட் அமெரிக்காவுடைய பாதகமான அம்சம் என்னன்னா, 4000-5000 மைல்கள் அப்பால் வந்து இங்கே போரிட வேண்டியிருக்கு. இங்கே ஈரானுக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஈரானுக்கு அந்த பூகோளம் தெரியும், எப்படி தாக்குறதுன்னு தெரியும், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியுது. அதனால் வந்து ஆனால் அமெரிக்காவுடைய எந்த நோக்கமும் நிறைவேறலை. எந்த நோக்கத்துக்காக இந்த போரை அமெரிக்கா தொடங்கியதோ அந்த எந்த நோக்கமும் நிறைவேறலை. கமேனி இறந்தவொன்னு குழப்பம்னு நினச்சாங்க, அது நடக்கலை. உள்ளுக்குள்ளே வந்து இன மோதல்கள் நடக்கலை. இப்போ வந்து குர்திஸ் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து ஈரானுக்குள்ளே அனுப்புவதற்கு, கலகம் செய்ய அனுப்புவதற்கு முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. ஆனால் நடப்பதற்கு அது வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இன மோதல்கள் வந்து நடக்கலை. ஈரான் மக்கள் வந்து அரசாங்கத்தின் மீது எந்த கோபமும் அதிருப்தியும் இன்னைக்கு வந்து வரலை. ஆனால் ஏராளமான கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்படுது. அதுக்கு மீறி ஈரான் மக்கள் நிற்கால் நிச்சயமாக வந்து இந்த வெற்றி வாய்ப்பு ஈரானுக்கு தான் இருக்குது. சில ஆய்வாளர் என்ன சொன்னாங்கன்னா, ஈரான் வெற்றி பெறவே வேண்டாம், இந்த போரில் அது தாக்கு பிடிச்சாலே போதும், அழியாமல் தாக்கு பிடிச்சாலே ஈரான் வெற்றி தான் அப்படி என்று சொல்கிறாங்க. இந்த மதிப்பீடெல்லாம் கரெக்டாக வர்றதுக்கு நமக்கு இன்னும் ஒரு 3-4 வாரம் ஆகும். அதில் இன்னைக்கு காலையில் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் குறிப்பாக வந்து நம்ம வெகு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கமர்ஷியல் சிலிண்டர், வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரை வந்து உற்பத்தியை நிறுத்தியிருக்காங்க. அது என்ன மாதிரியான பாதிப்பை உருவாக்கும்? அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா வந்து எல்லா ஹோட்டல்ஸ் விடுதிகளும் சின்ன ஹோட்டல்லேருந்து 30 விலாசிலேருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் கமர்ஷியல் சிலிண்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ கமர்ஷியல் சிலிண்டருடைய சப்ளை ஒரு வாரத்துக்குள்ளே நின்று போச்சுன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் கூட எல்லாமே ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணாது. இப்போ ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணல, ஹோட்டல் ஒர்க் பண்ணலன்னா மக்கள் எங்கே போவாங்க? ஒரு 70-80% வீட்டில் சாப்பிடுவாங்க. ஒரு 20-25% வெளியில் சாப்பிட்றவங்க இருக்காங்க. பல்வேறு இப்போ நம்மளே வெளியூர் போகிறோம், ஹோட்டலில் தானே சாப்பிடுவோம். ஹோட்டலில் சாப்பாடு வைக்கணும்னா எங்கே போகிறது? அது பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். இது வந்து ஒரு கடுமையான பிரச்சனை. கமர்ஷியல் சிலிண்டர் நிப்பாட்டுறது ஒரு கடுமையான பிரச்சனை. ஆனால் இது தொடர்ந்தால் வீடுகளுக்கான சிலிண்டர்களும் பாதிக்கப்படும். இப்போவே வந்து பாதிப்பு ஆரம்பிச்சிருச்சு, போக போக இன்னும் அதிகமாகும் அது. அதனால் இது ஒரு பெரிய கடுமையான விளைவை தான் ஏற்படுத்தும். அது ஒரு மாதம் போர் நிற்கலை, ஹார்மஸ் ஜலசந்தி வந்து திறக்கப்படவில்லை என்று சொன்னால் பெட்ரோல் டீசல் உட்பட பாதிப்பு வரும் இந்தியாவுக்கு. இப்போ தற்போதைய பிரச்சனை என்னவா தொடர் இருக்குது? ஒரு நேற்றைக்கு செய்திகள் நம்ம வந்து பார்த்தோம் என்று சொன்னால் என்னன்னாக்கா, ஒரு முக்கியமான அம்சம், ஈரான் வந்து தன்னுடைய போர் உத்தியை வந்து மாற்றிருக்காங்க. நேற்று வந்து போர்த்தை மாற்றி அவங்க அறிவித்திருக்காங்க. என்ன அப்படின்னா அதில் வந்து ஒரு 3-4 அம்சம். ஒன்று வந்து இதுவரைக்கும் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, அந்தந்த கமாண்டருக்கு, ஸ்பாட்லர் கமாண்டருக்கு நீ எப்படி வேணாலும் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே எல்லா முடிவுகளும் இப்போ வந்து மையப்படுத்தியிருக்காங்க. இராணுவ நடவடிக்கையில் மிக முக்கியம் வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட தலைமை இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். இப்போ வந்து அந்த சென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப்பை புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கமேனி தலைமையில் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு மிக முக்கியமான மாற்றம். 2வது மாற்றம் வந்து என்னன்னாக்கா, இனிமேல் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டாம் என்று முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 2 காரணம். ஒரு காரணம், என்னென்ன வந்து அடிக்கணுமோ அதெல்லாம் அடித்து முடிச்சிட்டாங்க. அமெரிக்காவுடைய பல ராடார்களை முடிச்சிட்டாங்க. பஹ்ரைனை மட்டும் தொடர்ந்து அடிக்கிறாங்க. ஏன்னா பஹ்ரைன் வந்து தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால பஹ்ரைனை அடிச்சிட்ருக்காங்க. மற்ற நாடுகள் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டாம்னு. அதனால தான் ஈரான் ஜனாதிபதி வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுவும் தாக்கலைன்னா நாங்கள் தாக்க மாட்டோம் என்று வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான அம்சம். 3வது வந்து என்ன அப்படின்னாக்கா, அமெரிக்க தளங்களை தாக்குவதற்கு பதிலாக இஸ்ரேலை தாக்குவதில் கூடுதல் கவனம் செலுத்துவது, இஸ்ரேலை வந்து அதனுடைய இராணுவ தளங்களை நிர்மூலமாக்குவதற்கான அதிக கவனம் செலுத்துவது என்று முடிவு செய்திருக்காங்க. 4வது, இனி ஈரான் செலுத்துகின்ற ஏவுகணைக்குள்ள பொருத்தப்பட்டிருக்கிற அந்த குண்டுடைய எடை குறைந்தபட்சம் 1 டன் இருக்கும். 1000 கிலோ கொண்ட அது போட்டால் பூமிக்குள்ளே வந்து ஒரு 40-50 அடிக்கு வந்து ஒரு குழியை ஏற்படுத்துகிறோம். இனிமேல் 1 டன்னு கீழே இருக்கிற குண்டை பயன்படுத்துறது இல்லை. இப்போ நான் 500 கிராம் 250 கிராம் பயன்படுத்தியிருக்கேன். இனிமேல் மினிமம் 1 டன் எடை குண்டு இருக்கும்.
அப்படின்னா இஸ்ரேலை வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து தாக்க போகிறாங்க என்ற அர்த்தம். இதெல்லாம் வந்து இப்போ அவங்களுடைய போர் முறையில் ஏற்பட்டிருக்கிற உத்தியில் வந்து ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்பது. ரெண்டாவது என்ன நடந்திருக்கு என்று சொன்னால், புதிய கமேனியை ஈரான் மக்கள் எல்லாரும் வரவேற்றிருக்காங்க. ஒரு சந்தேகம் இருந்தது, இவரை மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் வந்து இல்லை என்று நிரூபிக்கிற அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இராணுவம் ஆதரவு தெரிவித்திருக்கு, ஈரான் ஜனாதிபதி ஆதரவு தெரிவிச்சிருக்கா. இது வந்து இந்த புதிதாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த கம்பெனிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக இதை டீல் பண்ண முடியும். ஆனால் ஏற்கனவே அவர் அரசாங்கத்தில் ஈடுபட்டிருக்கார், அவர் தியாகம் செய்திருக்கார். அவருடைய அம்மா, மனைவி, குழந்தைகள் எல்லாமே இப்போ இந்த இதில் வந்து செத்துருக்காங்க. அவர் வந்து 8 ஆண்டுகள் வந்து ஈரான் ஈராக் போரில் வந்து கலந்து கொண்டவர். அதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்டாக இருக்குது. இந்த ஆதரவு என்பது இன்னும் கூடுதலாக இருக்கும். அதே போல் ரஷ்யா, சீனா எல்லாம் வரவேற்றிருக்காங்க அவரை வந்து தேர்வு செய்ததை. இந்தியா என்ன வரவேற்கல, ரஷ்யா, சீனா, பல தேசங்கள், தென்னாப்பிரிக்கா, பிரேசில் எல்லாம் வந்து வரவேற்றிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து அதிருப்தி. இவர் வந்து இவர் தேர்வு செய்யப்பட்டது எனக்கு திருப்தி இல்லைங்கிறார். அதே எப்படி ஒரு நாட்டினுடைய தலைவர் தேர்வு செய்யப்பட்டு இவர் வந்து அதிருப்தி தெரிவிப்பார்னு தெரியல. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரும் வந்து கொல்லப்படுவார் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு காலையில் செய்தி, அது உறுதிப்படுத்தப்படாத செய்தி என்னன்னாக்கா, கமேனியை அடிச்சிருக்காங்க, அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு தகவல். ஆனால் அது உறுதி செய்யப்படாத தகவல். அதே மாதிரி ஈரான் தரப்புலேருந்து வர தகவல் வந்து என்ன அப்படின்னாக்கா, நெத்தனியாகுடைய மூத்த சகோதரர், நெத்தனியாகு வீட்டை வந்து தாக்குவதனால அவருடைய மூத்த சகோதரர் கொல்லப்பட்டு விட்டார். 1. 2 வந்து மொசாட் உளவு அமைப்பு, இஸ்ரேலுடைய மொசாட் அமைப்புடைய தலைவர், அவர் வந்து கொல்லப்பட்டு விட்டார் குண்டு வீச்சில்னு. 3வது வந்து பென்கிவிர்னு சொல்லப்படுகிற ஒரு தீவிர வலதுசாரி அரசியல்வாதி, ஏற்கனவே இஸ்ரேலில் இராணுவ அமைச்சராக இருந்தவர், இப்போவும் ஈரான் ஒழிக்கப்பட வேண்டும் சொல்வார். அவர் வந்து மிகப்பெரிய பலத்த காயம் அவருக்கு ஏற்பட்டிருக்குன்னு ஒரு தகவல். இவையெல்லாம் உறுதி செய்யப்படாத தகவல்கள். இன்றைக்கி ஈவினிங்கில் நாளைக்கு அது உண்மையாக பொய்யா என்பது வந்து தெரிஞ்சிடும். இது 1. அடுத்த ஒரு மிக முக்கியமான அம்சம் என்ன என்று சொன்னாக்கா, ட்ரம்ப் மறைமுகமாக பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்வதாகவும், ஈரான் அந்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை, எங்களுடைய நோக்கம் நிறைவேறிய பிறகுதான் பேச்சுவார்த்தை என்று வலுவாக சொல்வதாகவும் தகவல்கள் வந்து கசியும். போர் ஆரம்பித்த 24 மணி நேரத்திலேயே இத்தாலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாக அமெரிக்கா வந்து ஈரானை அணுகியிருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு. அது வந்து கன்ஃபார்ம்டு நியூஸ். இத்தாலிய வெளியுறவுத்துறை ஆஃப் த ரெக்கார்டு அவங்க சொல்லியிருக்காங்க, அது உண்மைதான்னு. அப்போ அவங்க வந்து நிராகரிச்சிட்டாங்க, இப்போவும் நிராகரிக்கிறாங்க. இனி பேச்சுவார்த்தை அமெரிக்காவோட இல்லை, எங்கள் நோக்கம், குறைந்தபட்ச நோக்கம் நிறைவேறுகிற வரை பேச்சுவார்த்தை அமெரிக்காவோட இல்லைன்னு ஈரான் வந்து அறிவித்திருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா, 10 ஆண்டுகளுக்கு போருக்கு நாங்கள் ரெடின்னு சொல்கிறாங்க. 10 ஆண்டுகள் நீ போர் நடத்தினாலும் நாங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கோம், அதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் என்று சொல்கிறாங்க. அசர்பைஜான், துருக்கி, சைப்ரஸ் போன்ற நாடுகள் மீது ஈரான் வந்து தாக்குதல் தொடுத்தது என்று அந்த நாடுகள் கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் வந்து தாக்குதல் நடத்தலை, அது இஸ்ரேல் நடத்தியிருக்கு, எங்களுக்கும் இந்த தேசங்களுக்கும் முரண்பாடுகளை ஏற்படுத்த இஸ்ரேல் தான் இந்த காரியம் செய்திருக்கு, நாங்கள் அந்த தேசங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம், நாங்கள் வந்து தாக்கவில்லை, நாங்கள் தளங்கள் இருக்கின்ற இந்த பஹ்ரைன், துபாய், குவைத் போன்றதான் தாக்கியிருக்க தவிர அசர்பைஜான் அல்லது துருக்கி அல்லது சைப்ரஸ்லாம் நாங்கள் தாக்கலை என்று இன்றைக்கு வந்து ஈரான் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. அதே போல் புட்டின் இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஹோர்மஸ் நீரிணை இந்த மாத கடைசிக்குள்ளே அந்த பிரச்சனையை செட்டில் பண்ணலை என்று சொன்னால் ஹோர்மஸ் வழியாக ஒரு சொட்டு ஆயில் உலகத்துக்கு வராது. உலகத்திற்கு தேவைப்படுகின்ற ஆயிலில், எண்ணெயில் 25% அந்த நீரிணை வழியாக தான் வருது. அதுக்கு பிரச்சனை உலகம் தீர்வு காணவில்லை என்று சொன்னால் ஒரு சொட்டு ஆயில் அது வழியாக வராது என்று புட்டின் வந்து தன்னுடைய மதிப்பீடாக வந்து அவர் அறிவித்திருக்கிறார். ஈரானில் வந்து 1400 பேர் இது வரைக்கும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. முக்கிய எண்ணெய் கிணறுகளை வந்து அமெரிக்கா அடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த எண்ணெய் கிணறுகளிலிருந்து போன புகை அமில மழையாக இன்றைக்கு ஈரானில் பெய்யுது. ஆசிட் ரெயின் வந்து பெய்யுது. ஒரு மிகப்பெரிய சூழல் பாதுகாப்பு பிரச்சனை, ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த புகை அப்படியே போச்சுனாக்கா ரஷ்யா வரைக்கும் அந்த புகை போகுங்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து டெஹ்ரான் நகரத்துக்குள்ளே சூரிய வழியே உள்ளே வரல, இருட்டாக இருக்குது டெஹ்ரான் நகரம். ஏன்னா பகலாக இருந்தாலும், சூரியன் வானத்தில் இருந்தாலும்,
வெயில் வரல. ஏன்னா அந்த அளவுக்கு புகை வந்து மறைச்சிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய தாக்குதல்கள் அமெரிக்கா வந்து ஈரானுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையில் வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், அந்த தாக்குதலில் 150 குழந்தைகள் உட்பட 485 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. லெபனானில் ஒரு 3000 பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க. ஹெசபுல்லாவுக்கும் ஈரானுக்கும் வந்து கடுமையான போர் என்பது வந்து நடந்திருக்கு. இஸ்ரேல் தடை செய்யப்பட்ட வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகள், அந்த பாஸ்பரஸ் குண்டு வந்து உழுந்ததுனாக்கா உடம்பே எரிஞ்சு போயிடும், அந்த பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்த ஆரம்பித்திருக்காங்க என்று லெபனானும் ஹிசபுல்லாவும் ஈரானும் வந்து இன்றைக்கு குற்றம் வந்து சாட்டியிருக்காங்க. இவையெல்லாம் வந்து இன்றைக்கு நடந்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான அம்சம். இந்த 24 மணி நேரம் நடக்கிற ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ். நன்றி தோழர். நுணுக்கமான தகவல்களை வந்து நீங்கள் இந்த போர் குறித்து இந்த தீர்க்கதரிசி வாசகர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற செய்திகளை வந்து அடுத்தடுத்த நாள் வந்து நம்ம இணைந்து மக்களுக்கு தெரிவிப்போம். அந்த வகையில் வந்து எங்களோட இணைஞ்சிருக்கிற தீர்க்கதரிசி வாசகர்களுக்கும் தோழர் அன்வர் ஹுசைன் அவர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.